சிறகடிக்க ஆசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ருதி வண்டி ஓட்டிக்கிட்டு வர ஸ்ருதிய பார்த்த விச்சு உடனே கார் எடுத்துக்கிட்டு ஸ்ருதி பின்னாடியே போறாரு. ஸ்ருதியோட பைக்கை ஓவர்டேக் பண்ணி காரை நிறுத்துறாரு. ஸ்ருதியும் ரொம்ப கோவமா வந்து, டேய் இடியட், அறிவில்ல உனக்கு, காரை எதுக்கு இப்படி முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ற? உடனே விச்சுவும், ஸ்டாப் பண்ணனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ, ஸ்பீடா வந்து இடிச்சு என்னால ஆக்சிடென்ட்டும் பண்ணிருக்க முடியும். என்னடா இப்படி திடீர்னு வந்து நிக்கிறானேன்னு பாக்குறியா? அன்னைக்கு உன் அழக பொசுக்கணும்னு நினைச்சேன், ஆனா அன்னைக்கு ஒரு லேடி வந்து உன்னை காப்பாத்திட்டா. அது பெரிய பிரச்சனையாயி என் அச்சா என்ன ரொம்ப திட்டாரு. சரின்னு கொஞ்ச நாள் கேரளா போய் இருந்துட்டு இப்பதான் வரேன். வந்த உடனே நீ என் கண்ணுல மாட்டிட்ட. ஸ்ருதியும், இப்போ உனக்கு என்ன வேணும்? உடனே விச்சுவும், எனக்கு சந்தோஷம் தான் வேணும். என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டல, அவன் கூட கூட நீ இப்ப இல்லையாமே, கேள்விப்பட்டேன். ஏதோ ப்ராப்ளம் ஆகி நீ உன் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. ஸ்ருதியும், என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறது தான் வேலையா? விச்சுவும், இதை விட்டா எனக்கு என்ன பெரிய வேலை இருக்கு போது ஸ்ருதி? என்னை பார்த்து பயந்துகிட்டு இருந்தவெல்லாம் இப்ப என் முன்னாடி பார்த்து நின்று சிரிக்கிறான். ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திருச்சுன்னு மூஞ்சுக்கு முன்னாடி வந்து கேக்குறான். இப்ப என்ன விட்டுட்டு போய் நீ மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கிற? நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா நான் உன்னை குயின் மாதிரி வச்சிருந்திருப்பேன். உன் அப்பா வீட்டுக்கெல்லாம் போய் உன்னை உட்கார வச்சிருக்க மாட்டேன். உடனே ஸ்ருதியும், லைஃப்ல உன்ன மாதிரி ஆளோட இருக்கிறதுக்கு தனியாவே இருந்துட்டு போயிடலாம். விச்சுவும், நான் இருக்கும்போது நீ ஏமா தனியா இருக்கிற? உன் அருமை அந்த ரவிக்கு தான் தெரியல, ஆனா எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ சரின்னு சொல்லு, நான் உன்னை ஏத்துக்க ரெடி தான். உடனே ஸ்ருதியும், டேய் ஜோக்கர், லூசு மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருக்காது. உடனே ஸ்ருதியும், டேய் ஜோக்கர், லூசு மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்காதன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்ப விச்சு ஸ்ருதி கையை பிடிச்சு இருக்கிறாரு. அந்த சமயம் ஸ்ருதி விச்சுவ பலார்னு அரைறாங்க. விச்சுவும் கோவப்பட்டு ஏமலையே கையை வைக்கிறியான்னு ஸ்ருதி கையை பிடிச்சு வம்பு பண்றாரு. அந்த சமயம் அந்த பக்கமா யதார்த்தமா வந்த முத்து கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்து விச்சுவ பலார்னு அரைறாரு. முத்து விச்சுவ பலார்னு அரைஞ்சிட்டு, டேய் இனிமேல் உன்னை இந்த பொண்ணு பக்கம் பார்த்தேன், உன் மூஞ்சோட ஷேப்பே மாறிடும் போறான்னு சொல்லி அடிச்சு விரட்டிட்டாரு. முத்து ஸ்ருதி கிட்ட, ரவி மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், அவன் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டா நீ ஏன் வரமாட்டேன்னு சொன்னேன்னு ஸ்ருதியை பார்த்து கேக்குறாரு. அவன் பாவம் அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் படுத்து கிடக்குறான். ஏதோ பெருசா பேசுனீங்க, ஓடி போய் கல்யாணம் எல்லாம் பண்ணீங்க, ஸ்டேஷன் பக்கமே போகாம இருந்த எங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சீங்க, அவ்வளோலாம் பண்ணது எதுக்கு? இப்படி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கா? ஸ்ருதியும், பிரச்சனை எங்களுக்குள்ள இல்ல, எங்க அப்பா அடிச்சது தப்பு, வயசு கூட ரெஸ்பெக்ட் இல்லாம இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க, இதே உங்க அப்பா உன்னை அடிச்சிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? உடனே முத்துவும், உன் அப்பா மாதிரி கிடையாது, அடுத்தவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி என்னைக்கும் பேச மாட்டாரு, அவருடைய மனசு கோல்டு, அவரோட எல்லாம் உங்க அப்பாவை கம்பேர் பண்ணாதானே, ஏதோ நடந்துருச்சு, உங்க அப்பா மீனாவை ரொம்ப பேசிட்டாரு, அதனால நான் அடிச்சிட்டேன், என் மேல நீ எவ்வளவு வேணா கோவப்பட்டுக்கோ, அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா என் தம்பியை நீ தண்டிக்காத, அவன் பாவம், நீ இல்லாம வீட்டுக்கு வராம ஏதோ ரெஸ்டாரண்ட்ல தங்கியிருக்கான், நீ வந்தாதான் வீட்டுக்கு வருவேன்னு உட்கார்ந்துருக்கான், இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி பிரிஞ்சிருப்பீங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மள பிடிச்சவங்களை விட்டு நம்ம போக கூடாது, கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும், தேவையில்லாம ரெண்டு பேரும் வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு, அவ்வளவுதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிட்டாரு.